வரலாறு பின்னணியிலிருந்து இந்த பலஸ்தீனத்தை நாம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். யாரை பின்பற்றுறேன்? யூத கிறிஸ்தவர்களை பின்பற்றிட்டு மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படும் என்றால் அது எப்படி? எல்லாம் இல்ல அல்லாஹ் போற்றுக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறோம். நம்பிக்கினிய பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சாதாரணமாக அதிகமான பாடசாலைகளில் நாம் ஒரு சில விடயங்களை மையப்படுத்தி பெற்றோர்களுக்குள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். என்ன விழிப்புணர்வு கேட்டீங்கன்னா, பிள்ளைகளை பொறுத்தளவுல அந்த பிள்ளைகள் அதாவது இன்றைக்கு அதிகமாக போதைப் பொருளுக்கு அடிமையாகும். இதை எப்படி தடுத்து நிறுத்தலாம் என்பது ஒரு பெரிய சவால். ஏன்னு கேட்டீங்கன்னா, எந்த வழியில் அவங்க அடிமையாகிறாங்கன்னு பெற்றார்கள் தெரிந்தால் அதை நிப்பாட்டலாம். ஒரு இடத்துல மழை பெய்யுது, தண்ணி வருவது, இடத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை அடைச்சிடும். எப்படி இவர்கள் அந்த போதைப் பொருளுக்குரிய அதை எப்படி அடிமையாகிறாங்கன்னு தெரியாத போது எது தடுக்கிறது? எப்படி அவங்க நிப்பாட்டு? இந்த ஒரு பெரும் சவாலுக்கு மத்தியில தான் நானும் நீங்க எல்லோரும் வாழும். அந்த வகையில பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு என்ன செய்யலாம்? பாடசாலைகள் அபிவிருத்தி அடைவதற்கு நாம் என்ன செய்யலாம்? அது இரண்டாவது பிரச்சனை. பாடசாலைகளை முன்னேற்றம். நம்ம பிள்ளைகள் படிக்கிற பாடசாலை ஒரு நல்ல இடத்துக்கு வரணும். அதுக்கு என்ன செய்யலாம் என்பதைதான் சுருக்கமாக பேசலாம்னு நினைக்கிறேன். முதலாவது விஷயம் என்னன்னா, பொதுவாக இப்ப நம்ம எடுத்துக்கொண்டோம்னா இந்த லைன்ல இது ஒரு அதாவது பாடசாலைகள் தரப்படுத்துவாங்க. 1AB பாடசாலை, 1C பாடசாலை, டைப் 2 பாடசாலை தரப்படுத்துவோம். இப்ப நீங்க நுரச்சோலையில சேர்ந்தவங்க என்ன செய்வீங்கன்னா, இந்த பகுதியில உள்ள நல்ல பாடசாலைகளும் அதை தேடி அதுல போடுவீங்க. இப்ப புத்தளத்துல இந்த ஒவ்வொரு பகுதியில இருந்தும் புத்தளம் ஜஹீராவுக்கு போவாங்க, ஃபத்திமாவுக்கு போவாங்க, அங்க உள்ள பெரிய பாடசாலைகளுக்கு போவாங்க. நான் கேட்கிறேன், இப்போ புத்தளம் டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்துட்டோம்னா ஒரு சில பாடசாலைகள் நல்ல பெறுபேறுகள் போடும், இன்னும் சில பாடசாலைகள்ல பெறுபேறுகள் கம்மியா இருக்கு. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? என்ன காரணத்தினால ஒரு சில பாடசாலைகள் நல்ல பெறுபேறுகள் இருக்குது, ஒரு சில பாடசாலைகள்ல நல்ல ரிசல்ட்ஸ் இல்லை? கேட்டு பார்த்தோம்னா ஓயில் ரிசல்ட்ஸ் நல்லா வருது. சரி, ஒரு திடீர்னு ஒரு பாடசாலையில நல்ல ரிசல்ட்ஸ் வருவது, திரும்ப அடுத்த ஆண்டு இல்லைன்னா பரவாயில்ல, 10 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டோம்னா புத்தளம் ஜஹீரா வந்துட்டே இருக்குது, ஃபாத்திமா இதுல என்ன வருது, தொடர்ந்து வருவது. இதுல என்ன ரகசியம்? எப்படி நம்ம கொழும்பு எடுத்துக்கொண்டோம்னா, கொழும்புல டாப் 10 ஸ்கூல் இருக்குது. அந்த டாப் 10 ஸ்கூல் எப்பயும் மாறி மாறி வந்துடும். ரோயல் கல்லூரி உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியுது? கொழும்பு ரோயல் கல்லூரியில பெரும் பெரும் டாக்டர்மார்கள், இன்ஜினியர்மார்கள், லோயர்மார்கள், மந்திரிமார்கள் எல்லா பிள்ளைகளும் படிப்பாங்க. ரோயல் கல்லூரி இல்லை இந்த தடவை 100வது போச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொழும்பு ஆனந்த கல்லூரி, டிஎஸ்சி இப்படியான பாடசாலைகள் நல்ல பெறுபேறுகள் போடுது. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், எனக்கு அதை புரிஞ்சால்தான் எங்க பிரச்சனை என்பது புரிஞ்சு கொள்ளும். இந்த பாடசாலைகள் தொட்டிருந்து இந்த மாதிரி பெஸ்ட் ரிசல்ட்ஸ் போடுறதுக்கு காரணம் அந்த பாடசாலைகள் யாரு நினைக்கிறீங்க? அதிபர் காரணமா இருப்பார் நினைக்கிறீங்களா? நான் உங்கள்ட்ட தான் கேட்கிறேன், நீங்க தான் பதில் சொல்லுங்க. யாரு காரணமா இருப்பாங்க? அந்த பாடசாலையில இப்படி ரிசல்ட்ஸ் வருவதுன்னா, ஒரு நல்ல கடன் நடத்துறா ஒரு ஆள், என்ன சொல்லுவோம்? திறமையான முதலாளி, நல்ல மேனேஜ் பண்றாரு, நல்லா சின்னதா தொடர்ந்து இன்னைக்கு பெருசா போயிட்டுன்னு சொல்லுவோம். இந்த பாடசாலைகள் இன்றைக்கு இந்த பேரோடு இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு யாரு காரணம்? பிரின்சிபல் தான் காரணம் அப்படின்னு அவங்க கருத்து சொல்றேன். இப்ப நான் ஏன் கருத்து சொல்றேன்? பிரின்சிபல் தான் காரணமா இருந்தா ஒரு கதை நடத்துறாரு ஒரு முதலாளி, அவர் இருப்பார். ஆனா பிரின்சிபல் அப்படி இல்லையே. இப்ப கொழும்பு ரோயல் கல்லூரி 50 வருஷம் ஒரு பிரின்சிபல் தானா? அந்த பிரின்சிபல் இருக்க புக்கள் ஓகே, பிரின்சிபல் மாறினா மாறணுமா இல்லையா? அந்த ரிசல்ட்ஸ் மாறும், மாறலையே. அதே மாதிரி எடுக்கிற ரிசல்ட்ஸ் வந்துட்டே இருக்குது. சின்ன உங்க ஏரியா எடுத்துக்கொள்வோமே, இதுக்குள்ள கிட்ட பாடசாலைகள் இருக்கணும், சரியா அறிக்கை தெரியாது. இதுல இந்த நொறுச்சோள பாடசாலை ரிசல்ட்ஸ் போடுதுன்னா ஊருக்குள்ள ஒரு சின்ன பாடசாலை இருக்குமா இல்லையா? அது இந்த போடாதா இல்லையா? போடாதா?
போடாது. என்னைக்குமே நுரைச்சோலையில் இந்த பாடசாலையில் விசாரிச்ச அளவுக்கு அது வராது. அது ஏன்னு கேட்கிறாங்க. புக் எடுத்துக்கொள்வோம். பிள்ளைகளுக்கு கொழும்புல என்ன ரோயல் கல்வியில் என்ன புக் கொடுக்குறாங்களோ அதே தானே நுரைச்சோலையில கொடுக்குறாங்க, அதே புத்தகத்துல கொடுக்குறாங்க. ஒரே மாதிரி சார். டீச்சர் எடுத்துக்கொண்டா ரோயல் கல்லூரிக்கு வேற டீச்சரா, ரோயலிஸ்ட் டீச்சர்ஸ், இவங்க ரோயல் கல்லூரிக்கு மட்டும் படிச்சு கொடுப்பாங்கன்னு வேற டீச்சர் போட்டுக்கிறாங்களா? அந்த டீச்சர் இங்க வரலாம், இந்த டீச்சர் அங்க போலாம். அரசாங்கம் அப்படிதான் வச்சிருக்குது. டிரான்ஸ்ஃபர் எடுத்துட்டு மாறலாம். அப்ப டீச்சர் எந்த இதுவும் இல்லை. ஒரே புக், இதே மாதிரி அறைகள் தான் எல்லா ஸ்கூலும் இருக்கு. இதே மாதிரி கிளாஸ் ரூமும், இதே மாதிரி பெஞ்சும், இதே மாதிரி சேர்ஸும் தான் இருக்குது. எல்லாம் ஒன்றா இருக்க என்ன பிரச்சனை? நான் கேட்கறது புரியுதா? பிள்ளைகள் தான் பிரச்சனை. அதானே, பிள்ளைகள் தான் பிரச்சனை. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு சிலபஸ். கொழும்புல போய் எழுதினாலும் இங்க வந்தாலும் பேப்பர் ஒன்றுதான், புக்கு ஒன்றுதான். அதிபருமார் அங்க இருக்கிற அதிபர் இங்க வரலாம், இங்க இருக்கிறாங்கம்மா டைப் 1 டைப் 2 நம்ம டீச்சர்ல பிரிச்சு கொள்வோம். அந்த மாதிரி இருக்கிறாங்க அதிபர்மார்கள். நான் கேட்கிறேன், எப்படி அந்த பாடசாலைகள் இப்படி இந்த அளவுக்கு முன்னேறிச்சு? அது தெரிஞ்சுக்கொண்டு உங்க பாடசாலை முன்னேற்றலாமா இல்லையா? காரணம் என்ன கண்டுபிடிச்சிட்டோம்டா அதே இது இங்க செய்யலாம். இதே கொண்டு போய் பூலாச்சின பாடசாலைக்குள்ள செய்யலாம், ஆலங்குடாக்குள்ள செய்யலாம், கொய்யாவாடல செய்யலாம். என்ன நினைக்கிறீங்க? பிரின்சிபல் இல்ல நான் சொன்னது ஓகேயா? சரி, அதுக்கு பிறகு என்ன இல்ல, புக் இல்லைன்னு சொல்லியாச்சு. இவங்க சொன்னது பேரண்ட்ஸ். நான் கேட்கிறேன், இந்த 10 வருஷத்துக்கு ஒரு பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அடுத்த 10 வருஷத்துக்கு அவங்களா இருப்பாங்க, மாறிடுவாங்களேமா. அப்போ பில்டிங் அந்த புள்ள படிக்கிறதுக்கு காரணம் பில்டிங். மாறாத பில்டிங் தானே, அந்த பில்டிங் மந்திரிச்சு வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள நுழைஞ்ச உடனே விஷயம் நடக்குதா இருக்கு. நீங்க தான் சொல்லணும். உங்கள்ட்ட கேட்கிறேன்னா, புரிதல் முக்கியம். புரிந்தால் மாற்றம் நடக்கும். புரியலன்னா சும்மா உட்கார்ந்து போயிடும். என்ன காரணம் நினைக்கிறீங்க? என்வாயர்மெண்ட், சூழல் சொல்றீங்க. என்வாயர்மெண்ட் தான் காரணம் அப்படின்றாங்க. அப்ப சூழல் காரணம். உங்களுக்கு தெரியுமா, கொழும்புல 21 முஸ்லீம் பாடசாலை. கொழும்பு எடுக்கிறதுக்காக நான் முன்னால எனக்கு தெரியலைங்க. 21 முஸ்லீம் பாடசாலை அரசு தரப்புல 21 முஸ்லீம் பாடசாலை கொழும்பு சாயிர செலுத்தணும். அதுல ஒரு பாடசாலை இருக்குது, ஹக்கீம் பாடசாலை. ஹக்கீம் அது எங்க இருக்குன்னா, இலங்கையில எனக்கு தெரியும் முஸ்லீம் பாடசாலையிலேயே பெஸ்டான என்வாயர்மெண்ட் செங்கரில இருக்கு பாருங்க. அதுக்கு அப்படியே பின்னாடி தாச்சந்துரால பின்னாடி போகும். அதுல பேர்ட்ஸ்ல வேலை உங்களை ஸ்ரீலங்காவில் வேற எங்கேயும் வராது. கொழும்பு இது முக்கியமான பகுதி. இதுக்கு முன்னாடி ஒரு அரசாங்கத்தால் கூட அந்த பாடசாலை நிப்பாட்டு போட 51 புள்ளியில் இருந்தாங்க. சின்ன பாடசாலை, அது வீக் ஆயிட்டே போகுது. பிறகு அந்த ஊர் மக்கள் எல்லாம் கேட்டு இது பண்ணி ஒரு போராட்டம் நடத்தி பாடசாலை நடக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பாடசாலை அவ்வளவு பெஸ்ட் என்வாயர்மெண்ட் விட அதுக்கு மேல இல்லை. அப்படியான என்வாயர்மெண்ட் அதான் லாஸ்ட் கொழும்புல ரிசல்ட் வராதான். கிளம்பு 7 சரி, ரோயல் கல்லூரி. ரோயல் கல்லூரி கிளம்பு 7ல இருக்குது. அவங்க என்வாயர்மெண்ட் சொல்லலாம். கிளம்பு 7ல இருந்த ரோயல் கல்லூரிக்கு வாரது ரத்னபுரி, குருநாகலை, கொழும்பு 7 பக்கத்துலயா? அரசுக்கு தான் சொல்லி வச்சிருப்பாங்க யார் டிஸ்டன்ஸ் எல்லாம். வர்ற பிள்ளைகள் எங்க இதெல்லாம் வருது, பக்கத்துல நிப்பாட்டின பஸ் கேட்டாலே வழங்கிடும். பஸ் ஊர்ல இருந்து வர்ற பஸ்ல பிள்ளைங்க இறங்குவாங்க. நான் கேட்கிறேன், காரணத்தை கண்டுபிடிச்சா அந்த காரணத்தை கொண்டு வந்து நுழைச்சோல பாடசாலை அப்ளை பண்ணலாமா முடியாது? அப்ளை பண்ண விஷயம் சரியா போயிருக்கு. என்னன்னு கண்டுபிடிக்கணும். திட்டமிடுதல். யாருக்கு திட்டமிடுறது? அதிபர் திட்டமிட்டாங்கன்னா அவர் போயிடுவாரு. டீச்சர் திட்டமிட்டா அவங்க போயிடுவாங்க. பேரண்ட்ஸ் தான் ஒரு OBS திட்டமிட்டு அவங்க போயிடுவாங்க. யாருமா? கண்டிப்பா போனீங்கன்னா ட்ரினிட்டி பேர் இருக்கும், அங்க போனீங்கன்னா கிங்ஸ் வேண்டுவாங்க, குருநாகலுக்கு போனீங்கன்னா மளிகை வேண்டுவாங்க. இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் மாத்திர ராகு வேண்டுவாங்க. எப்ப பார்த்தாலும் கேம்பஸ்ல இவங்க தான் நிறைஞ்சிருப்பாங்க. நாங்க மாத்திர ராகு இல்ல, நம்ம குருநாகல
மளிகை தேவையில்லை. அரசு தொழில போய் அரசு அதிகாரிகளை பாத்தீங்கன்னா ஜனாதிபதி செக்ரட்டரியில இருந்து பக்கத்துல இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு ஆள் கிரெடிட் வேண்டுவான், ஒரு ஆள் ராப் வேண்டுவான், ஒரு ஆள் மளிகை தேவை வேண்டுவான், ஒரு ஆள் ஆனந்த் வேண்டுவாங்க. இந்த பெரிய ஸ்கூல் வந்து முன்னாடி போட்டோம். நான் கேட்கிற இந்த பொறியே இது எப்படி நடக்குது? சரி, உண்மையா எப்படி நடக்குதுன்னு நானே சொல்லிடுறேன். டைம் இல்லை. உங்கள்ட்ட கேள்வி ஏன் கேட்கிறேன்னா, பொதுவா ஒரு விஷயத்துக்கு நான் மைக்க முடிச்சு பேசினா ஏதோ அவர் தேவை பேசிட்டு போறேன்னு நினைப்பீங்க. உங்கள்ட்ட ஒரு கேள்வியை கேட்டு நீங்கள் இக்னோர் ஆயிட்டீங்கன்னு வைங்க, அப்போ உங்களுக்கு புரியும் எங்க பிரச்சனை என்றது. நாங்க விளங்கினாதான் தீர்வு கொடுக்கணும், புரிஞ்சாத்தானே நான் பேசுறது உங்களுக்கு தேவையா இல்லையான்னு தீர்மானிப்பீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிரச்சனை எங்க தெரியுமா? இதுக்கு நம்ம சொல்லுவோம் பெற்றார் தான், அவங்க சொன்னது சரிதான். ஆனா பெற்றார் என்பது இல்லை. இது ஆர்வம் உள்ள பெற்றார், ஆர்வம் இல்லாத பெற்றார் ரெண்டா பிரச்சனை. இறக்கம் உள்ள பெற்றார், இறக்கம் இல்லாத பெற்றார் பிரிக்கல. நான் உங்கள்ட்ட வந்து சொல்லல, நான் ஒரு வாப்பா, நீங்க வாப்பாமார்கள் உமாமார்கள் எல்லாரும் கல்வியில இறக்கத்தை போட்டிருக்காங்க. அப்பதான் இந்த பிள்ளைகளோட இறக்கம் இருக்கிறதா இல்லைன்னு இல்லை, ஆனா இறக்கம் இருக்குது. இந்த பிள்ளைகள் வந்து படிப்பிக்கணும் என்ற தேவை, அந்த புரிதல் இருக்காது. சாப்பாடு கொடுக்கணும், வாங்கி கொடுக்கணும், நீ பாட்டுக்கு சரிமான்னு போயிடுவாங்க. அவங்க முக்கியத்துவம் தெரியும், சில பேருக்கு தெரியாது. வயிற்றுல புள்ளடிக்க டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்றாங்க, முன்னாடியே ரோயல் கல்லூரி தான் பிளான் பண்றவங்க இருக்கிறாங்க. சோ ஆர்வம் உள்ள பெற்றார், ஆர்வம் இல்லாத பெற்றார். இந்த பாடசாலை எனக்கு இது விவரம் தெரியாது, நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். இது இந்த பகுதி எல்லாரும் வர்ற பாடசாலை அப்படியா? உள்ளவங்களுக்கு என்ன வருவாங்க? நான் கேட்கிறேன், உங்க ஊர்ல சில ஊருக்குள்ளேயே இங்க வருவீங்க நீங்களே, உங்க ஊர்ல எட்டி பார்த்த ஒரு பாடசாலை தெரியும். அதை கடந்து இங்க வந்து சேர்க்கிறீங்கன்னா ஒரு படிப்பு முயற்சி எடுத்து பேரு ஆர்வம் உள்ள பெற்றார் ஒரு பகுதி சேருவாங்க. இதுல இருந்து இந்த ஊர்ல இருந்து சில கொழும்பு இந்த புத்தகம் சைரக்கு போகாம இருக்கும். அவங்க இதை விட ஆர்வம் உள்ள பெற்றார் இருப்பாங்களா இல்லையா? இல்ல, அந்த பாடசாலை படிக்கணும். சோ பாடசாலைகள் அந்த காலத்துல இருந்து பேர் போன பிறகு ஆர்வம் உள்ள பெற்றாலும் ஆட்டோமேட்டிக்கா சேர்றாங்க. ஆர்வம் உள்ள பெற்றார் வந்து என்னைக்கு குறைக்க மாட்டாங்க. எப்படி இந்த ஸ்கூல் ரிசர்ச் சொல்றது தெரியுமா? பிரின்சிபல் மாறினாலும், டீச்சர் மாறினாலும், சிலபஸ மாத்தினாலும், கிளாஸையே மாத்தினாலும், போர்ட மாத்தினாலும், பெற்றார் பின்னுக்கு இருந்து படிங்க. 40 பேர் டீச்சர் மெயின்டைன் பண்றாங்க, வீட்டுல இந்த ஒவ்வொரு புள்ளையும் மெயின்டைன் பண்ணி அனுப்புறாங்க. அதனால இந்த கொழும்பு எடுத்துக்கொண்டீங்க, அங்க எந்த பாடசாலை வேணாலும் ஒரு சேர்த்து தான் படிப்பாங்க. மெகாவா டியூஷன் நடக்கும், 1000 பேர் 2000 பேர் படிப்பாங்க டியூஷன்ல. சிங்கள பள்ளி மூலமா படிச்சுட்டாங்கன்னா அந்த டியூஷன்ல ரோயல் கல்லூரி வந்து அந்த டியூஷன்ல டிஎஸ்என் வரும். சின்ன ஒரு பாடசாலை சொல்லுவோமே, அந்த புள்ளி அங்க வந்துருக்கு. அப்ப டியூஷன் சென்டர் தான் படிக்கிறாங்க. ரிசல்ட் எப்படி வருதுன்னா வீட்டில் வளர்ப்பு. அதனால ஒரு நல்ல கணக்கு போட்டுக்கோங்க, இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க தாய்மார்களே. அதாவது நீங்க பேனாவையும் புக் எடுங்க, சரியான கணக்கு போட்டாதான் லைஃப்ல இது பண்ணலாம். நீங்க வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் போடுங்க. உங்க கணவர் எதுக்கு கஷ்டப்படுறாரு? உழைச்சி பணம் சம்பாதிச்சு நீங்க நல்லா இருக்கணும். நீங்க எல்லாம் கணக்கு போட்டு பாருங்க. நுரைச்சோலையில் இங்க வந்திருக்கிறவங்க சில பேருக்கு சில லட்சங்கள் இருக்கு, சில பேருக்கு சில ஆயிரங்கள் இருக்கு, சில பேருக்கு சில கோடிகள் இருக்கு. எண்ணி பார்த்துட்டோம்னா எங்களை அறியாமலே எல்லா கணக்கு எல்லாம் ஒன்னும் விடாதீங்க. ஃபேனை போடுங்க, வாஷிங் மிஷினை போடுங்க, காணி பூமி சொத்து செல்வம் எல்லாம் போடுங்க. போட்டு ஒரு கணக்கு போடுங்க. அந்த கணக்குல ஒன்றும் மிஸ் பண்ணிருப்பீங்க. அதுதான் உங்க அக்கவுண்ட மைனஸ் ஆக்குறதா பிளஸ் ஆக்குறதான்னு ஒரு சொத்து. என்ன சொத்து? பேங்க்ல உள்ள பேலன்ஸா? அது கல்வியா? யார் கல்வி? பிள்ளைகிட்ட பெருமாதி. நான் கல்வியை சொல்றேன், கல்வி விட்டுருங்க. பிள்ளைகிட்ட பெருமாதி. நீங்க பெற்றெடுத்துட்டீங்க, நீங்க பெற்றெடுத்து வளர்ந்துட்டீங்க. சின்னத்துல இருந்து அவருக்கு தேவையெல்லாம் கொடுக்குறீங்க. ஒரு நாள் உங்க கண்ணு முன்னாடி அவர் ஒரு போதை பொருளுக்கு அடிமையாகி களவெடுத்து தள்ளுவீங்க. கல்லண்டு உம்மான்னு பேர் வந்தா, உங்க பிள்ளைக்கு யாராவது கல்வரன்னு சொன்னா அன்றைக்கு உங்களோட நெஞ்சு வெடிக்கும். எனக்கு பேசுற எனக்கு அதை நினைச்சு பார்க்க கஷ்டம், கேட்கிறவங்களுக்கு நினைச்சு பார்க்க கஷ்டம். அன்றைக்கு தாய்மார்களே, பல பெற்றார்கள் எனக்கு அதை சொல்ற நேரம் தேம்பி தேம்பி அழுது சொல்லியிருக்கிறாங்க. நல்லா வளர்த்தேன், இப்படி வளர்த்தேன், பள்ளிக்கு அனுப்பினேன், எல்லாம் செஞ்சேன், இப்படி இதாக்கினாங்க. கிட்டத்தட்ட ஒரு பேரண்ட்ஸ் அழுகுறாங்க, எக்கச்சக்கம். அதாவது வாப்பாவுக்கு தூசணமா பேசிட்டாரு.
அவங்களை கொண்டு போய் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல வச்சுட்டு என்ன கூப்பிட்டாங்க, கொஞ்சம் பேசலாமா, ரொம்ப நெருக்கமானவங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வருது. உங்க முழு குடும்பத்திலே முகத்துல கரிப்பூசுற மாதிரி அவர் நடக்கலாம், உங்களை தூக்கியும் வைக்கலாம். சோ நீங்க சேர்த்த சொத்து எல்லாத்தையும் மைனஸ் ஆக்குறதும் பிளஸ் ஆக்குறதும் உங்க மிக பெரும் சொத்து புல்லு. நான் சொல்றது கரெக்டா? நான் படிப்படியா வாரேன். எதுக்கு தெரியுமா? அப்பதான் நாங்க எதுக்கு கூட நேரம் கொடுக்கணும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கொள்வோம். சோ சில வேளை நீங்க கோடீஸ்வரரா மாறலாம். எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அந்த புள்ளைய கழிச்சிருவாங்க. இதுக்கு மேல இவரை இயலாது. அந்த புள்ளை எங்கேயோ ஒரு முடுக்குல போய் இன்னொருத்தர திருமணம் முடிச்சிடும். அவர் போதைப் பொருளுக்கு அடிமையானதுனால இந்த குடும்பத்தை கழிச்சு விட்டு அங்கிருந்து கிடைக்கிற பிள்ளைகள்லாம் முடுக்கு பிள்ளைகளா போயிடும். ஒரு பெரும் கோடீஸ்வரர், நான் இதை ரிசர்ச் பண்ணிக்கிறனால சொல்றேன். நீங்க போய் கொழும்புல உள்ள முடுக்குகளுக்கு நுழைஞ்சுக்கண்டா, அந்த முடுக்குகள் உள்ள எல்லா பெண்களும் ஏழை பெண்கள் இல்ல, பெரும் பணக்கார பெண்ணில் இருந்து யாரோ ஒரு போதைக்கு அடிமையான ஒரு ஆளை திருமணம் முடிச்சு குடும்பத்திலிருந்து விரட்டப்பட்ட பிறகு அந்த பேர பிள்ளைகள் இன்றைக்கு மோசமான முறையில ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எங்கேயும் ஒரு தவறு நடந்தா சில பேர் சேர்த்துக்கொள்வாங்க, சில பேர் பிரிச்சுடுவாங்க. சோ வாழ்க்கையில நாம போற இந்த பயணத்துல எங்க குடும்ப கௌரவம், அந்தஸ்து, பெருமதியை தீர்மானிக்கிறது நாங்க போற ஏசியோ, நாங்க போற வாகனமோ, இந்த ஃபேனோ, எங்களுக்கு எவ்வளவு வீடு வசதிகள் எவ்வளவு இருக்கிறதோ இல்லை, எங்க புள்ளைய நாங்க எப்படி வளர்த்து பெருமதி மிக்கவரா மாத்தோம். அதான் நான் சொல்றது ஓகேயா? ஓகே. பெருமதி குறைஞ்சு உங்களுக்கு எல்லாம் தந்துட்டான். 4 வாகனம் இருக்கலாம். உங்க புள்ள ஐஸுக்கு அடிமை, ஹெரோயினுக்கு, தூளுக்கு அடிமை. ஏற்றுக்கொள்வீங்களா? உங்களால ஜீர்ணிக்கலாமா? அந்த இடத்துக்கு போகாம இருக்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? எனக்கு மைக்க பிடிச்சி சொல்லுவேன், என் பிள்ளைக்கு நான் உத்தரவாதம். அல்லாஹ் ஒருவனே அறிவான். துவா கேட்கிறோம், ரப்பே பாதுகாத்திரியா அல்லாஹ். நாங்க பணிபுரிகிறோம். ஏனென்றா அதாவது நினைச்சு பார்க்கலாது. ஒரு உம்மா கோல் அடிக்கிறாங்க, மகன் டாக்டர், வெளிநாட்டுல கவுன்சிலிங் பண்ணட்டுமா ஆன்லைன்ல. அவ்வளவு பெரிய சல்லிக்காரவங்க. எனக்கு தெரிய அவங்களோட கணக்கு ஒருவர் சொன்னாரு, பஜார்ல 52 கடைக்கு கொழும்பு, பெரும் செல்வந்தர், மகனை டாக்டர் ஆக்கிட்டாங்க. ஆனா அவர் ஸ்மோக் பண்றது நிப்பாட்டுறாரு இல்ல, கொஞ்சம் கவுன்சிலிங் பண்ணலாமான்னு கேட்கிறாங்க. நல்லா நான் சொல்றது எது கேட்கிறேன்னா, அந்த உமாக்கு இப்ப வேதனை சல்லி இருக்கிறது இல்லை, என் மகனை காப்பாற்றணும். அவங்க சிகரெட்ன்றாங்க, அதுக்கு மேல என்னன்னு தெரியாது. நான் என்ன சொல்ல வரேன்டா, இப்படியான ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்? இந்த ஸ்கூல்ல என்ன சொன்ன, ஆர்வம் உள்ள பெற்றால் ஆர்வம் இல்லாத பெற்றால். நான் கேட்கிற நுரைச்சொல்ல பேரண்ட்ஸ், ஆர்வம் உள்ள பேரண்ட்ஸா மாத்தினா கொழும்பு ரோயல் ரிசர்ச் கொண்டு வர இயலுமா? இயலாது. ஆர்வமான பெற்றார மாத்துறது லேசுன்னு நினைக்கிறீங்களா? இது காலங்காலமா இயல்பு. இதுல நிறைய இது பண்ணி புத்தகத்துல இருக்கிற ஆர்வமான பெற்றார் போய் கொழும்புல இருந்து ரோயல் காலேஜ் அனுப்புவாங்க. அந்த ஆர்வம் ஒரு 2 ப்ரோக்ரஸ்ல வராது. புரிதல் விளங்குறது, அவங்க படிச்ச நிலைமை, அவங்க படிப்புட முக்கியத்துவத்தை புரிஞ்சிருக்கிறது, பிள்ளைகளை நிறைய விஷயங்களை புரிகிறது மூலமா அந்த ஆர்வம் வரும். சோ நாங்க ஒரு முயற்சி எடுக்கிறோம், பெற்றார்களை கொஞ்சம் குவாலிட்டியா கூட்டிட்டோம்னா முஸ்லிம் பாடசாலைகள்ல இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் நிற்கும். ஏன்னா நான் யாரையும் குறை சொல்லலை. அரசாங்கத்தை பொறுத்தவரை அரசாங்கம் கஸ்டமர் மூலமா நிப்பாட்டுறாங்க போதை பொருளை. போலீசார் இங்க பணிபுரிஞ்சு அவங்க நிப்பாட்ட பாக்குறாங்க. ஆனா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா உள்ள போனவன் திரும்ப வர்றான், திரும்ப விஷயம் நடக்குது. சரிப்பா 2022 விட 2023 கம்மியாதான்னு கேட்டீங்கன்னா கூடிட்டு, 23 விட 24 கூடுது போதை பொருள். சோ அதனால நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் ஒரு முக்கியமான ஃபேக்ட். அதாவது பெற்றார்களாகிய நீங்க படிக்கணும் புள்ளைய வளர்க்கறது. ஒரு புல்லு வளருது, அது தானா வளரும், சும்மாவே மழை பெஞ்சு வளரும். அது நேர்த்தியா வளர்ந்து அந்த கிரிக்கெட் கிரவுண்ட், ஃபுட்பால் கிரவுண்ட்ல பார்த்திருப்பீங்க, அழகா செப்பை வெட்டிருப்பாங்க, பார்க்கவே அழகா இருக்குமே. உங்க புல்லு சும்மாவே வளரும், அது சாப்பிட்டு நல்ல தண்ணி குடிச்சு வளரும். ஆனா வளர்க்கிறது என்பது என்ன தெரியுமா? வழிகாட்டல். இது தப்பு ராஜா, இந்த இடத்துல நான் உளுந்திருக்கிறேம்மா, இப்படி உங்களை ஏமாத்துவாங்கம்மா, இது பிளமா, இது சரிமா, இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாரு வேணும்? இப்ப நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நீங்க இறக்கம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நல்ல சாப்பாடு கொடுத்திருப்பீங்க, உடுப்படவே கொடுத்திருப்பீங்க, எவ்வளவு அறிவுரை சொல்லி கொடுத்திருக்கீங்க. எத்தனை நாள் இந்த கிழமையில எத்தனை தடவை உட்கார வச்சு நீங்க பேசியிருப்பீங்க.
பாப்பாமார்கள் எத்தனை தடவை பள்ளிக்கு கையோட கூட்டிட்டு போய் வர்ற வழியில நிறைய சமூக பிரச்சனைகள் இது நடக்கக்கூடாதுன்னு உங்க பிள்ளையோட டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்க. சும்மா யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் காலம் போன பிறகு உங்க தோளுக்கு மேல வளர்ந்த போற பேச்சை கேட்க மாட்டாங்க. கேட்கிற பருவத்துல நீங்க சொன்னீங்கன்னா நேரம் இல்லைண்டா, உங்களோட குடும்பத்துல மெயினானவருக்கு நீங்க நேரம் கொடுக்கலண்டா, குடும்பம் நாளைக்கு பிளஸ்ஸா மைனஸ் தீர்மானிக்கிறதுக்கு டைம் கொடுக்காட்டி காலம் போயிடும். நீங்க சொல்லுவீங்க செய்ய முடியாம போச்சு. இன்னைக்கு இதாச்சு. அதனாலதான் ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு சொல்ற முன்கூட்டியே, அன்பான பெரியவர்களே, நேரத்தை இவங்களுக்கு அதிகமா கொடுங்க. சரி, ஒரு ஆய்வறிக்கையில பார்க்கிறோம், போதைப் பொருள் எப்ப கூடிச்சு நீங்க நினைக்கிறீங்க? இந்த கடந்த 2020 இருந்து 25 வரைக்கும் உங்க மனசாட்சி, அறிக்கையெல்லாம் நான் சொல்லல, அறிக்கை புற பார்ப்போம். உங்க மனசாட்சிப்படி 2020 இருந்து 25 வரைக்கும் எப்ப கூடி இருக்கு? சும்மா அதிகமா போதைப் பொருள் விஷயம் கேள்விப்பட்டது எப்ப? சரி, நாங்க 2000 இருந்து தொடங்குவோம். 2010க்கு விட 20ல கூடயா இல்லையா? கூடன்றீங்க அறிக்கை வாங்க, உங்களுக்கு கல்விக்கு விளக்குது. 20 விட 22ல கூடயா இல்லையா? கூட வர வர கூட கேள்விப்படுவது. ஆனா ஒரு 22, 23ல கொஞ்சம் டீச்சர்ஸ் மார்களோட பேசி பாருங்க. கொரோனா டைம்ல பிள்ளைகள் வீட்டுல இருந்து போனாங்க தானே, டீச்சர்ஸ் மார்கிட்ட போய் கேளுங்க, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு வீட்டுல இருந்து வந்தாங்களே அந்த பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்கன்னு கேளுங்க. டீச்சர்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வழங்கும். 5ஆம் ஆண்டு புள்ள 5ஆம் ஆண்டு மாதிரியே இல்ல, 8ஆம் ஆண்டு புள்ள 8ஆம் ஆண்டு மாதிரியே இல்லை. என்ன இது போன்ற உள்ளத்தை உருக்கும் காணொளிகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பிறருக்கும் காணொளிகளை பரிந்துரை செய்யுங்கள். வர்றாங்க கொரோனா பீரியட்ல வீட்டுல இருந்த பிள்ளைகள் எப்படி இவ்வளவு மோசமா இருக்கிறாங்க கொஸ்டின் உங்களுக்கு யாருக்காவது வந்துச்சா இல்லையா? உங்கள்கிட்ட தானே நின்றாங்க. நீங்க டீச்சர்ஸ் கேளுங்க, சமூகத்தில் உங்க பிள்ளைய பொறுப்படுத்தவங்கள்ட்ட போய் கேளுங்க, நான் சொல்றது உண்மையா போயாண்டு இல்ல பிள்ளைகள் டோட்டலா சேஞ்ச் பண்ணுவாங்க. என்ன காரணம்? நல்லா புரிஞ்சுக்கோங்க, கயவர்களை கையோட பிடிச்சுக்கொள்ளும். வீட்டில இருந்து நீங்க நினைச்சீங்க பரவாயில்ல சும்மாதான் இருக்கிறாங்க, அதை பார்க்கட்டுமே, அந்த கதையை பார்க்கட்டுமே, அந்த படத்தை பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, போதைப் பொருள் எங்கால வருவதுன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னா இல்லையா? எந்த ஒரு பொருள் நுரைச்சோலைங்க இந்த முஸ்லீம் ஊருக்கு கொண்டாந்து பன்றிறைச்சி கொண்டாந்து ஃப்ரீயா தாரம்பா, எடுத்துட்டு போங்கப்பா, வேலை தான் இது, மாட்டிறைச்சி இந்த வேலை, பன்றிறைச்சி இந்த வேலை, நான் ஃப்ரீயா தாரண்டு கண்டெய்னர் நிப்பாட்டினாலும் நீங்க எடுத்துட்டு போக மாட்டீங்க. சரிப்பா, ஒரு கண்டெய்னர் நிப்பாட்டி இதுல வெறுமதி 10 லட்சம்பா, எடுத்துட்டு போங்கப்பாண்டா, எங்க வீட்டுக்கு கொண்டு போனா யாரு சாப்பிடுவாங்க? 10 லட்சம்பா, 10 லட்சத்துல ரோட்டுக்கு போட்டு வந்து போனா தூவன்னு துப்பிட்டு போயிருவீங்க. ஏன் தெரியுமா? அது நாம உபயோகிக்க மாட்டோம். எங்க புள்ள முன்னாடி எத்தனை சிகரெட் வரலாம், எத்தனை போதைப் பொருள் வரலாம், எவனும் கொண்டு வரலாம், அவங்க குடிக்கவே மாட்டாங்க, எடுக்கவே மாட்டாங்கன்னா அது அப்படியே நிற்கும். எப்படி இவங்க இதுக்குள்ள போறாங்க? நான் கேட்கிற கொஸ்டின் வழங்குதா? வீட்டுக்குள்ள ஒரு கள்ளன் வர்றான். யாரு கள்ளன் நினைக்கிறீங்க? நீங்க பாக்குறது படம், நீங்க பாக்குறது கதை, நீங்க நினைக்கிறீங்க இது கதை தானே. நல்லா விளங்கிக்கோங்க, நீங்க பார்க்கிற படமும் கதைக்கும் பின்னாடி எக்கச்சக்கமான மாஃபியா இருக்கு. இதெல்லாம் ஹேண்டில் பண்றவங்க அதுக்கு பின்னாடிதான் இருக்காங்க. பல கோடிகளை தூக்கி வீசுறாங்க. எதுக்கு தெரியுமா? சாதாரண இதுக்கு சொல்லுவாங்க சைக்காலஜில ரெப்யூட்டேஷன். ஒரு விஷயத்தை இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காட்டணும்னா, மோட்டார் சைக்கிள்ல ஒருத்தன் வந்து இறங்கலாம், இது ஹோண்டா பைக்கு அட்வர்டைஸ்மெண்ட், இல்லாத ஒரு சைக்கிளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட். திரும்ப 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 அட்வர்டைஸ்மெண்ட் ஏன் போடணும்? பாம் இருக்குது சித்தால, இப்ப ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி கேட்பீங்க? நியூஸ்ல எத்தனை வாட்டி பார்த்திருப்பீங்க? எதுக்கு இது திரும்ப 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 இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க? என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஒரு விஷயத்தை திரும்ப 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 பார்க்க போக்கல, கேட்க போக்கல, எங்களை அறியாமலே அது எங்களுக்குள்ள வந்துடும். எங்களை அறியாமலே நாம போய் டூத் பேஸ்ட்னு கேட்க மாட்டோம், சிக்னல் தாங்கன்னு கேட்போம். ஏன்னா அதிகமா சிக்னல் கண்டு டூத் பேஸ்ட மறந்துடுவோம். பால்மா தாங்கன்னு கேட்க மாட்டோம், எங்கர் தாங்கன்னு கேட்போம். எதை அதிகமா கேட்கிறோமோ அதுவா நம்ம அதுக்கு தான் நம்ம ப்ரையாரிட்டி கொடுப்போம். சோ உங்க பிள்ளைய போதைப் பொருளுக்கு அடிமையாக்கணும்னா, உங்க வீட்டுக்குள்ள போன் மூலமா டிவி மூலமா வந்தவங்க யாரு தெரியுமா? உங்க பிள்ளைய ஒரு ஆளை கொண்டு வரணும், அவரை உங்க புள்ள உயிருக்கு உயிர் நேசிக்கணும், அவர் சொல்லணும் உங்க பிள்ளைக்கு பயன்படுத்துன்னு சொல்லணும், அந்த வாசலை திறந்து கொடுக்கணும், அவரும் உமா பாப்பாவோட நேசம் மிக்கவர் உங்க பிள்ளைக்கு மாறணும்.
உங்க புள்ளையோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவர் மாறணும். அவரை வச்சு அவர் சொல்லணும், குடி சிகரெட்டா, இவன் குடிக்கணும். உம்மா வாப்பா எதிர்த்தாலும் நான் குடிப்பேன்னு வரணும். இதுதான் அந்த மாஃபியா அடுத்து. இது எப்படி கொண்டு வருவாங்கண்டா, இதுதான் ஹாலிவுட் பாலிவுட். இது ஒரு பொருளை விற்கணுமா, நீங்க உடுக்கிற ட்ரெஸ் தீர்மானிக்கணுமா, ஃபேஷனை தீர்மானிக்கணுமா, எல்லாமே படத்தால செய்வாங்க. நீங்க வீட்டுல இருந்து படம் தான் பாத்தீங்க, யாரோ வந்து அடிச்சாங்க, இதாக்கினாங்க. கதாநாயகர் உங்க புள்ளிக்கு விரும்ப வைக்கிறதுக்காக வேண்டி பல கோடி செலவழிச்சிடும். கிழவர்கள் தள்ளி விட்டா உழுந்துருவான். அவனை உடுப்பாட்டி அங்கிருந்து இங்க பாய வச்சு இளைஞர்களுக்கு எது பிடிக்குமோ, ஃபைட் பிடிக்குமோ, காதல் பிடிக்குமோ அதெல்லாம் கொண்டு வருவான். கொண்டு வந்தப்பறம் அவனுக்கு டென்ஷன் வரும். அந்த படத்துல டென்ஷனே உண்டாக்குவான். உண்டாக்கினதுக்கு போற ஒரு சிகரெட்டை கையில் எடுப்பான். கதாநாயகர் நீங்க சொல்றீங்க தீண்டாமை ஒழிக்க படம் எடுக்கிறேன்னு, பெரிய அநியாயத்தை ஒழிக்க படம் எடுக்க போறீங்க. அதாவது ஹாஸ்பிட்டல்ல நடக்கிற அநியாயத்துக்காக வேண்டி மாஃபியாக்களுக்கான படம் எடுக்கிறீங்க. எதுக்கியா கதாநாயகர் வாயில சிகரெட்டை வைக்கணும்? எல்லா போதைப் பொருளுக்கும் இந்த சிகரெட் தான் தலைவன். இவனை உள்ள வச்சா அதுல இருந்து மற்றது எல்லாமே நடந்துடும். நான் கேட்கிறேன், யாரு இவங்க விரும்புறாங்க? விஜய் அது உசுறு. இதை உங்களுக்கு போட்டாச்சு. தயவு செய்து இதை உங்க புள்ளையோட கல்புக்கு போட்டா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்குரிய மரியாதை குறைஞ்சது. ஏனண்டா பெருமானார் எனக்கு என்னை விட என் உசுரை விட ரசூலுல்லாஹ் முக்கியம் என்று சொல்ற பிள்ளைகளை விட இன்றைக்கு கதாநாயகர் எங்க தலை, எங்களுக்கு ஒரு தலைவர் இருக்கிறார், அது அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் யாரு லீடர்னு காட்டணும்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் பத்தி அதிகமா காட்டியிருந்தான். எந்த கயவரும் பக்கத்துல நிக்க மாட்டான், எந்த இதுவும் நிக்காது. உங்க புள்ள வாயை திறந்து பார்த்து, என்ன குடும்ப கதை தானே, நாடகம் தானே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமா உங்க புள்ள என்ன நடக்கிற மனசுல ஃபர்ஸ்டுக்கு அருவருப்பா இருக்கும், ரெண்டாவது எந்த நாளும் கண்டதா இருக்கும், மூணாவது சாதாரணமா போயிடும், நாலாவது அவன் வாயில போயிடும். அன்பிக்கினியவர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுல தாத்பரியம் தெரியல. நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்றைக்கு உங்க ஊர்ல திருமணம் முடிச்சுட்டு டிவோர்ஸ் ஆகிறவங்க கூடையா, ஒரு 10 வருஷங்களுக்கு முன்னாடி கூடையா, 50 வருஷத்துக்கு முன்னாடி கூடையா? இப்பதான் கூடையும். 50 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சவங்க கூட, இப்ப படிச்சவங்க கூட, இப்ப படிச்சவங்க கூட. அப்ப 8ஆம் ஆண்டு SSC 5ஆம் ஆண்டு முடியும், இப்ப படிக்கிறாங்க OL 7 வரைக்கும். அப்ப படிச்சவங்களுக்கு வாழ தெரியலன்றீங்களா? அப்ப படிக்கல, 10-12 புள்ளை, அந்த 12 புள்ளையும் மேனேஜ் பண்ணாங்க. அப்ப வாப்ப தைரியத்தை எடுத்தாரு, இதாக்கினாரு. இன்னைக்கு 2 புள்ள பிரச்சனை வந்தா 2 புள்ளைக்கு தான் சல்லி போதான்றீங்க. இவங்களோட வாழ தெரியல. எவ்வளவோ படிச்சிருக்கிறாங்க, என்னென்னமோ டிகிரி முடிச்சிருக்கிறாங்க, ஆனா 2 பேருக்கு வாழ முடியல, பிரிகிறாங்கன்னா என்ன காரணம்? என்ன காரணம்? தாய்மார்களை நம்ம சும்மா வாழ்ந்துட்டு போக கூடாது. எங்க சூழல்ல என்ன நடக்குதுன்னு தெரியாட்டி நம்ம பறி கொடுத்துரும் பிள்ளைகளை. என்ன காரணம் தெரியுமா? இந்த படத்துல ஒரு கொள்கையை கொண்டாந்து திணிச்சாங்க. அது ஃபர்ஸ்டுக்கு வந்தது மேற்கத்திய நாடு. இப்ப என்னென்ன கொள்கை உங்களுக்கு தரலாம்? நீங்க எப்படி சாப்பிடணும், நீங்க என்ன குடிக்கணும், நீங்க எப்படி வாழணும், அதெல்லாம் சொல்லி கொடுக்கறது படம். எங்க நாட்டுல இந்த பகுதிகளில் தமிழ் படத்துக்கு முஸ்லீம்கள் அடிமையா இருக்கிறாங்க. இந்தியாவில் அவங்க லைஃபே படம், அவங்களோட லாஜிக் வேலை செய்யாது, இமோஷன். அந்த சமூகத்தை கெட்டி எடுக்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு லாஜிக்கல் பிரெயின். கடுமையா அறிவை நல்லா பயன்படுத்தணும். இமோஷன்ஸ் மட்டும் இருந்துட்டுன்னா நம்ம இதாயிருவோம். என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி குர்ஆன் சொல்ற கொள்கையில நம்ம ஆட்கள் இருந்தாங்க, தெரிஞ்சும் இருந்தாங்க, தெரியாம இருந்தாங்க. அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஆம்பளை. ஸ்கூலுக்கு ஒரு பிரின்சிபல் இருந்தாருன்னா அவர் தான் தலைவர். பள்ளிவாசலுக்கு ஒரு தலைவர் இருக்கணும், இல்லைன்னா 2 பேர் 4 பேர் வந்து குத்துபா வரும். இல்ல என்னை அவர் கூப்பிட்டாரு, என்ன இவர் கூப்பிடுவானோ, தலைவர் வேணும். வீட்டுக்கு ஒரு தலைவர் வேணும் தெரியுமா? தலைவர் யாருண்டா இஸ்லாம் சொல்லிட்டு உடல் ரீதியாக அது கணவன் ஆணுக்கு தான் சொந்தம். பெண்ணை டாக்டர் ஆகலாம், கணவர் ஆட்டோ டிரைவர் ஆகலாம். உடல் தான் திருமணம் இல்லறம், அதுக்கு தலைமைத்துவம் ஆணுக்கு கொடுத்தாச்சு. அமெரிக்காவில் இந்த பிரச்சனை, யாருமா தலைவர்? 2 பேரும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. நாங்க 2 பேருமே ஈக்குவல், நோ ப்ராப்ளம். நாங்க 2 பேரும் தலைவர் ஆக தேவை, 2 பேருமே ஈக்குவல், முடிஞ்சு போச்சு.
சமத்துவத்தை எப்ப கொண்டு வந்தீங்களோ அன்னைக்கு முடிஞ்சு. ஸ்கூல்ல 2 பிரின்சிபல் வந்தா யார் முடிவு எடுக்கிறது? பள்ளிவாசல 2 தலைவர் வந்தா, நாட்டுக்கு 2 ஜனாதிபதி வந்தா, ஒரு ஆள் இருக்கணும். என்ன சொல்லி கொடுத்தாங்க படத்துல? மச்சான் இவர் தள்ளுறது. அவர் இவங்க 2 பேருக்கு லீடர்ஷிப் இல்ல. பெண்ணுக்கு சுதந்திரம் வேணும்ன்றாங்க ஒரு கொள்கையை. ஆணுக்கு அடிமையா நிக்கிறேன்டாங்க. இன்றைக்கு 25 ஆண்டுக்கு முன்னாடி பாப்பா வரப்போக்குள்ள உட்கார வச்சு சாப்பாடு வச்சு பிள்ளைகளை கொஞ்சம் வாப்பா டயர்டா வராரு, வீட்டுல கதாநாயகர் 15 புள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு அல்ல அவர் கையில ரிஸ்க் கொடுத்திருக்கிறாரு. அவரை வச்சு அழகா சாப்பாடு வச்சு சாப்பிடுங்கன்னு பக்கத்துல உட்கார்ந்த மனைவி. அவர் வீட்டுல ராஜா. ஆட்டோமேட்டிக்கா அவர் மனைவியை ராணியா பார்ப்பாரு. இது சைக்காலஜி. இது சொல்லுங்க சூப்பர் ஈகோ. நான் அந்த செக்ஷனை பேசல.